பேசுறது, ஒரு தப்பான விஷயத்த கூட வாய்ஸை உயர்த்தி பேசினா அது கரெக்ட் ஆகிடும்ன்ற ஒரு தப்பான ஒரு விஷயத்த வந்து அவர் ட்ரெண்ட் ஆக்க ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா இதை வந்து கண்டிப்பாக இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறானுங்க. யாராவது பேரண்ட்ஸோ இல்லை டீச்சரோ கேட்டால் கூட இவனுங்களும் வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுகிறானுங்க. தப்பு தான், அவனுங்க பேசுகிறது தப்பான விஷயம். ஆனால் அவனுங்க என்ன நினச்சின்னு இருக்கிறானுங்க, வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசினா அது கரெக்ட் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ட்ரெண்டை வந்து செட் பண்ணுறாரு. அவர் பெரியாரை பற்றி பேசுனது நிச்சயமாக தவறு. அதை கேட்குறதுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் யாராவது கேட்டால் உடனே சேர்லேருந்து ஏறி நின்று பேசுறது, வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுறது, இதெல்லாம் ரொம்ப தவறு. அவர் கண்டிப்பா டவுன்ஃபால்ல தான் சார் இருக்காரு. அவரோட தோல்வி நிச்சயமா வந்து அவர் இருந்த இடமே தெரியாம மறைஞ்சு போயிடுவாரு. அடுத்த 10 வருஷத்துல சீமான் இருந்த இடத்தையே இல்லாம போயிடுவார் சார். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் தான். அவர் ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்த்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட